ஹலோ ஆல், வெல்கம் டு BYOS கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஒரு 1 லேக்குக்கான பிசி பில்ட் ஃபார் வீடியோ எடிட்டிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டமரோட யூசேஜ் வீடியோ எடிட்டிங்க. ஸோ அவரோட சாஃப்ட்வேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ. ஸோ இதுக்கு வந்து கஸ்டமரோட பட்ஜெட் 1 லேக்குன்னு சொன்னனால நம்ம அதில் மேக்ஸிமம் என்னென்ன ஸ்பெக் காம்போனன்ட்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கோம். i7-13700 ப்ராசர் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ் அண்டர் பட்ஜெட் அண்ட் பர்ஃபார்மன்ஸுங்க. ஸோ நம்ம எல்லா ரெக்குயர்மெண்ட்டுக்குமே வந்து i9 போகணுங்கிற அவசியம் கிடையாது. i7 13 Gen வந்து ரொம்ப டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து 13 Gen வந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸுக்கு வர்த்தாக தான் இருக்குது இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் ரேட்டில். ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஒரு எடிட்டிங் பிசி போகிறீங்க அப்படின்னா, இன்டெல் ப்ரிஃபர்டாக போகிறீங்க அப்படின்னா i7 சீரீஸ் 13 Gen கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் வந்து மதர் போர்டுங்க. கிகாபைட்டில் B760M DS3H AX அப்படிங்கிற மதர் போர்டு தான் நம்ம இந்த பிசி பில் போகிறோம். ஸோ இந்த B760M சீரீஸுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் வைஸ் ஃபுல் ATXை விட கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்கும். காம்பேக்டாக நம்ம எந்த கேசஸ்க்கு வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா கிகாபைட்டில் AXன்னு முடிகிற மாடலில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வைஃபை அண்ட் ப்ளூடூத் இன்பில்ட்டாகவே வந்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேம் அண்ட் SSD. இந்த பிசிபிளுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரேம் வந்து 32GB DDR5 கார்ஷேரில் வெஞ்சன் சீரிஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து 4 ரேம் ஸ்லாட் போர்டுனால நம்ம ஃபியூச்சரில் வேணும்னாலும் இன்னும் 3 ரேம் ஸ்டிக் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி SSD பார்த்திங்கன்னா ADATA XPGயில் கேமிக்ஸ் S70 Blade 512GB SSD தான் இந்த பிசிபிளுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ 512GB SSDங்கிறது உங்களுக்கு வந்து S70 சீரீஸில் Gen 4 வேரியண்ட் வருதுங்க. ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடும் வந்து உங்களுக்கு 7000க்கு மேலே இருக்குது. ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டான SSD ADATA XPG. கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸில் 510 ஏர் கேஸ் இந்த பிசிபிளுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 510 ஏருங்கிறது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஃப்ரண்ட்டில் 3 ஃபேன்ஸ், ரியரில் ஒரு ஃபேன், மொத்தம் 4 ஃபேனோட வந்துருங்க. உங்களுக்கு மெஷ் ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு பட்ஜெட் கேஸிங்கில் 4 ஃபேன்ஸ் இன்பில்ட்டாக வரதில் ஒரு டீசெண்டான கேஸுங்க 510 ஏர். நெக்ஸ்ட் வந்து கூலர் பார்த்திங்க அப்படின்னா டீப் கூலில் LE500 சீரிஸ் இந்த பிசிபிளுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த LE500 சீரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு டியூல் ஃபேன் லிக்விட் கூலரு. உங்களுக்கு வந்து டீப் கூலோட சீரீஸில் ஸ்டார்டிங் சீரீஸ் இது தான். இது வந்து RGB வேரியண்ட்டோட வருங்க. ஸோ எந்த கூலர் வந்து ARGB வேரியண்ட்டில் இருக்கோ அதுதான் வந்து அட்ரஸபிள் RGB. நம்ம வந்து அந்த லைட்ஸ் வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ண முடியும். ஸோ RGBங்கிறது டிஃபால்ட்டாக உங்களுக்கு ரன் ஆகிட்ருக்கும். அது சிஸ்டம் ஆன்லேருந்து சிஸ்டம் ஆஃப் வரலும் டிஃபால்ட்டாக அதோட லைட் வேரியேஷன்ஸில் அது பாட்டுக்கு ரன் ஆகிட்ருக்கிறது தான் RGB வேரியண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் சப்ளை. கூலர் மாஸ்டரில் G700 சீரிஸ் தான் இந்த பிசிபிளுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 80+ கோல்டு பவர் சப்ளை 700 வாட்ஸில் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்டர் பட்ஜெட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக் கார்டுங்க. ஸோ மெயினாக கிராஃபிக் கார்டு தான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் பிசிக்கு வந்து ஒரு ப்ரைமரி விஷயம் வந்து ஒன்று கிராஃபிக் கார்டு, இன்னொன்று வந்து ப்ராசர். ஸோ ப்ராசர் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி i7 13 Gen போயிட்டோம். ஸோ கிராஃபிக் கார்டும் வந்து ஒரு நல்ல சீரீஸில் போகணும் அப்படிங்கிறதுனால நம்ம RTXல 3060 சீரீஸ் கிகாபைட்டில் Win4 ஓசிங்கிற கார்டு கொடுத்துருக்கோம். இது ஒரு 12GB கிராஃபிக் கார்டு. உங்களுக்கு டிஃபால்ட்டாக 3 years வாரண்டியோட வந்துடும். டியூவல் ஃபேன் கிராஃபிக்ஸு. உங்களுக்கு வந்து பட்ஜெட்டும் சரி, ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸும் சரி வந்து இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப ஒர்த்தான கிராஃபிக் கார்டுங்க. ஸோ நம்ம 1 லேக் வீடியோ எடிட்டிங் பிசி ஃபைனலாக பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி பட்ஜெட்டில் உங்களுக்கு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பயோஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ஸ்டோர் நம்பரும் ஸ்டோர் லொக்கேஷனும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் என்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காம்பனன்ட் சஜஸ்ட் பண்ணி அவங்களோட பர்பஸை வந்து சால்வ் பண்ணுறோங்க. உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிவித்து உங்களோட பிசி பில்ட் நீங்கள் எங்ககிட்ட பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபோன் மூலமாக ஆர்டர்ஸ் கொடுக்கலாம், ஸ்டோர் விசிட் பண்ணி ஆர்டர்ஸ் கொடுக்கலாங்க. நாங்கள் பிசிஸ் மட்டும் இல்லை, லேப்டாப்ஸும் பண்ணுறோம். வித் EMI ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. இந்த மாதிரி மீண்டும் ஒரு வித்தியாசமான கண்டென்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.